தருமபுரி தொகுதி வேட்பாளர் அறிவிப்பு பின்னர் களம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தருமபுரி தொகுதியில் திமுக சார்பில் மணி அவர்களும், அதிமுக சார்பில் அசோகன் அவர்களும், பாமக சார்பில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மனைவி சௌமியா அவர்களும் போட்டியிடுகின்றனர். குறிப்பாக திமுக சார்பில் இங்கு முன்னாள் எம்பியாக இருந்த செந்தில்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் செந்தில்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவரை தவிர்த்தனால் அங்கு முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என கணிக்கப்பட்டது. ஆனால் பழனியப்பன் அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. பரிச்சயமில்லாத வேட்பாளராக கூடிய திரு மணி அவர்களை திமுக தலைவி வேட்பாளராக அறிவித்தது. திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த வேட்பாளர் தொகுதி முழுவதும் பரிச்சயம் இல்லாதவர் என்பதால் தொகுதி முழுக்கும் சின்னத்தை கொண்டு சேர்வதில் திமுகவினருக்கு சற்று தயக்கம் ஏற்படுகிறது. அதேபோல அதிமுக சார்பில் தொகுதியின் பரிச்சயம் இல்லாத அசோகன் என்பவரை அதிமுக தலைமை வேட்பாளராக களமிறக்கியுள்ளது. முன்னாள் அமைச்சர்களோ அல்லது முன்னாள் அமைச்சர்களின் மகன்களோ முக்கிய எம்பிக்களாக இருந்தவர்களோ போட்டியிட மறுத்துவிட்டதால் அசோகன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே இந்த மும்முனை போட்டியில் சௌமியா அன்புமணி அவர்கள் நட்சத்திர வேட்பாளராக பார்க்கப்படுகிறார். குறிப்பாக அக்கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்த அரசாங்கம் அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட பாமக தலைமை வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் நட்சத்திர வேட்பாளர்களாக இருக்க வேண்டும் என உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அரசாங்கம் அவர்களை வித்ட்ரா செய்து சௌமியா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எனவே களத்தில் தற்போது வரை பாமக வேட்பாளர் சௌமியா அவர்கள் முந்தி செல்வதாக நம்முடைய கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.